ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ராமஜெயம் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பேக்கில் பழங்கள் காய்கறிகள் போட்டு எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பழங்கள் மற்றும் காய்கறியினால் செய்யப்படும் பேக்குகள் சருமத்திற்கு சத்துக்களை அளிக்கின்றன. நாம் உபயோகிக்கும் பழம் காய்கறிகளின் சாறினை பிழிந்து எடுத்து அதனுடன் கடற்பாசி மற்றும் முல்தானி மெட்டி அல்லது ஓட்ஸ் மாவு சேர்த்து விழுதாக அழுத்து களிம்பாக செய்து கொள்ள வேண்டும். இதில் எந்தெந்த சருமத்திற்கு எந்த பழங்கள் காய்கறிகள் முகப்பேக்கில் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது நார்மலான சருமத்திற்கு திராட்சை பழம், வாழைப்பழம். உலர்ந்த சருமத்திற்கு ஆப்பிள், வாழைப்பழம், கேரட், முலாம்பழம் அல்லது தர்பூசணி. எண்ணெய் பசையும் சருமத்திற்கு வெள்ளரி, முட்டைக்கோஸ், தக்காளி, எலுமிச்சை. முதிர்ந்த சருமத்திற்கு ஆப்பிள், திராட்சை, எலுமிச்சை. குறையுள்ள சருமத்திற்கு ஆப்பிள், திராட்சை, தக்காளி, முட்டைக்கோஸ். ஆப்பிள் பழ ஃபேஸ் பேக். ஒரு ஆப்பிள் தோலை நீக்கி துண்டு துண்டாக நறுக்கி அதை நன்றாக மசித்து விட வேண்டும். அதில் சிறிதளவு தேன் மற்றும் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலக்க வேண்டும். இந்த பேஸ்ட்டை முகத்தில் தடவி அரை மணி நேரம் கழித்து கழுவ வேண்டும். இந்த ஃபேஸ் பேக்கை தொடர்ந்து முகத்தில் போட்டு வந்தால் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மறைந்து சருமம் நல்ல பொலிவு பெறும். ஆரஞ்சு தோல் ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் தயாரிக்க நீங்கள் சாப்பிடும் ஆரஞ்சு பழத்தின் தோல்களை சேமித்து நன்றாக உலர வைக்க வேண்டும். அதன் பின் அவற்றை பொடி போல் அரைத்து கொள்ளவும். அந்த பொடி 1 ஸ்பூன், சந்தனப்பொடி 1 ஸ்பூன், 1 சிட்டிகை மஞ்சள்தூள், சிறிதளவு ரோஸ் வாட்டர் கலந்து முகத்தில் அப்ளை செய்ய வேண்டும். இந்த ஃபேஸ் பேக்கை அடிக்கடி போட்டு வந்தால் சருமத்தில் உள்ள எண்ணெய் பசை நீங்கி சருமம் இளமையாக மாறும். பப்பாளி ஃபேஸ் பேக். சரும பாதுகாப்பு உள்ள தேர்வுகளில் பப்பாளியும் ஒன்று. பப்பாளி பழத்தின் சாறுடன் சிறிதளவு காய்ச்சாத பால் மற்றும் தேனுடன் கலந்து பேஸ்ட் போல் கலந்து முகத்தில் அப்ளை செய்ய வேண்டும். இதனை தொடர்ச்சியாக செய்து வந்தால் சருமத்தில் உள்ள முகப்பருக்கள், தழும்புகள் மறைந்து சருமம் புத்துணர்ச்சி பெறும். தர்பூசணி ஃபேஸ் பேக். கோடை காலங்களில் மட்டும் கிடைக்கும் தர்பூசணி தற்போது எல்லா காலங்களிலும் கிடைக்கிறது. இந்த தர்பூசணி பழத்தின் சாறை முகத்தில் தடவி 20 நிமிடங்கள் கழித்து கழுவவும். இதை செய்து வந்தால் குளிர்காலத்தில் ஏற்படும் வறட்சி சரியாகிவிடும். தர்பூசணி சாறு முகத்திற்கு டோனராக செயல்படும். பல்வகை பழங்களில் ஃபேஸ் பேக். வாழைப்பழம், ஆப்பிள், பப்பாளி, ஆரஞ்சு பழம் போன்றவற்றை சம அளவில் எடுத்து பேஸ்ட் போல் அரைத்து முகத்தில் அப்ளை செய்யவும். அரை மணி நேரத்திற்கு பிறகு முகத்தை கழுவினால் முகத்தில் உள்ள இறந்த செல்கள் மற்றும் கருமை நீங்கி சருமம் பிரகாசமாகும். இந்த பல ஃபேஸ் பேக் பியூட்டி பார்லர்களில் செய்யும் ஃபேஷியல் போல் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.